அதெல்லாம் யாருமே இன்னும் இறுதி முடிவு எடுக்கல. திரு டிடிவி தினகரன் கூடயே திரு விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்காரு. திரு டிடிவி தினகரன் கூடயே திரு விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்காரு. அவங்க வந்து ஆள் அனுப்புறாங்க, பேசுறாங்க, வைக்கிறாங்க, எல்லாருமே எல்லாரோடையும் பேசிட்டு இருக்காங்க. யாரும் முடிவு எடுக்கல. திரு இபிஎஸ் சொன்னார் இல்லையா, இது இன்னைக்கு நடந்த விஷயம் இல்லைங்க, ரொம்ப காலம் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னார்ல. ஏன்னா ஒரு நாள்ல வந்து அண்ணே நீங்க வந்துட்டீங்களா, நானும் தேவர் ஜெயந்திக்கு வந்து நீங்களும் வந்தீங்களா அப்படின்னு யாரும் ஷாக் ஆயிலாம, நான் இத்தனை மணிக்கு வர்றேன், நீ இத்தனை மணி எல்லாம் பேசி வச்சு வந்ததான் திரும்ப சசிகலா டிராஃபிக்ல மாட்டாங்க, இல்லாட்டி அதுவும் சேர்ந்துருக்கும். ஸோ 4 பேர் வேறு வேறு திசையிலேருந்து வந்து நின்று ஒரே இடத்துல மதுரையில வந்து சந்திச்சுட்டு இங்கே பரமக்குடி போகிறது வந்து அப்படி எதேச்சா நடந்த ஒரு விஷயம்லாம் ரொம்ப வெல் பிளான்டு. அப்போ இதுக்கு முன்னாடி நேற்று உங்கள்கிட்ட செங்கோட்டையன் சொன்னாரா நான் வந்து அங்கே போகிறேன்னு, எல்லாரும் சிபி ராதாகிருஷ்ணன் இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் வந்து அவங்க வராருன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வேற ஒன்று ஓடி ஹைலைட் ஆகி ஓடிட்டு இருக்கு. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ இது எல்லாமே உள்ள பேசிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாருமே எல்லாரும் காங்கிரஸ் பேசி எப்படி சொல்லிங்க, காங்கிரஸ் அலைன்ஸ் வந்துமா வரா எப்படி கேட்குறீங்க? அப்போ டிஎம்கே வந்து ஏன் வந்து கை நம்மளை விட்டு போயிடாது, ராகுல் காந்தி என்னுடைய சகோதரர், இதெல்லாம் ஏன் நடக்குது? ஸோ எவ்ரி ஒன் நோஸ் தட் எவ்ரி ஒன் டாக்கிங் டு எவ்ரி ஒன், அது எல்லாருக்குமே தெரியும். அப்போ எது ஃபைனல் காலாக இருக்குதுங்கிறது ஒன்று. அதில் வந்து பிரதானமாக திரு விஜய் அவர்கள் கையில் இருக்குது. அவர் நகர்த்த ஒரு மூவ் மொத்த கேமையும் மாற்றி வைக்க வாய்ப்பு.